بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் இரண்டாவது அத்தியாயம் அல் பக்ரா என்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் 35வது வசனங்களை நாம் படித்து வருகிறோம். நிறைய விளக்கங்கள் படித்திருக்கிறோம். அதில் இறுதியாக அந்த வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான். வலா தக்ரபா, நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்க வேண்டாம். ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தின் பக்கம். அப்படி நீங்கள் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினால் ஃபதகூனா மினல் வாலிமீன், உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்தவர்களாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறான். அப்போ அது எந்த மரம், எங்கே இருக்கிறது, ஏன் அந்த மரத்தில் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான் என்ற விவரத்தை பார்க்க வேண்டும். படைத்தவன் இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மனைவி ஹவ்வா அம்மையார் அவர்களையும் படைத்து முதலில் சுவர்க்கச் சோலையில் வசிக்குமாறு செய்தான். சுவர்க்கத்தில் நீங்கள் எங்கும் செல்லலாம், எதையும் சாப்பிடலாம் என ரெண்டு பேருக்கும் சுதந்திரம் வழங்கிய இறைவன் ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என ரெண்டு பேருக்கும் தடை விதித்தான். அவ்வாறு நெருங்கி அதன் கனிகளை புசிப்பீர்களேயானால் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்தவராகி விடுவீர்கள் என ரெண்டு பேரையும் எச்சரித்தும் இருந்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வாவும் குடியிருந்த சுவர்க்கம் எது? மறுமையில் நல்லோருக்கு இறைவன் வழங்கவிருக்கும் சுவர்க்கமே ஆகும். சுவர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு விட்டது என்பதே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் முஸ்லிம்களின் நம்பிக்கையாகும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னார். இங்கே ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் சுவர்க்கத்தில் தடை செய்யப்பட்ட மரம் எது என்பது பற்றி குர்ஆன் மற்றும் ஹதீஸில் விளக்கப்படவில்லை. அது இன்ன மரம்தான் என்பதை நாம் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. அவசியமற்ற ஒன்றை குறிப்பிடுவது திருக்குர்ஆனின் மரபும் இல்லை. தான் ஒரு மரத்தை காட்டி இதை நெருங்க வேண்டாம் என தடை விதித்திருக்க அதனை மீறி ஆதமும் ஹவ்வாவும் நடந்து கொண்டார்கள் என்பதை தெரிவிப்பதே இங்கு இறைவனின் நோக்கம். இதை புரிய வைக்க மரத்தின் பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியமில்லை, தேவையில்லை. இதே போல அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என அல்லாஹ் தடை விதித்ததற்கு தெளிவான காரணமும் அறிவிக்கப்படவில்லை. ஆதமும் ஹவ்வாவும் அந்த மரத்தின் பழத்தை புசித்தவுடன் அவர்களது பிறவி உறுப்புகள் தென்படத் தொடங்கியதாகவும் சுவர்க்கத்தின் இலை தலைகளை கொண்டு அவற்றை மறைக்க அவர்கள் முனைந்ததாகவும் 7வது அத்தியாயம் 22வது வசனத்தில் இறைவன் இங்கே தெரிவிக்கின்றான். இப்போ சொர்க்கத்தில் நிர்வாணம் என்பது இல்லை. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்லுகிறான். இப்போ 20வது அத்தியாயம் 118வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது பசி இல்லை, அங்கே பசி இருக்காது, தாகமும் இருக்காது, வெப்பமும் இருக்காது, நிர்வாணமும் சொர்க்கத்தில் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்க ஒரு விதமான உணர்வை அவர்களுக்கு தெரிகிறது. நிர்வாணமாக ஆகிவிட்டார்கள். அப்போதான் அந்த உணர்வு தெரிகிறது. அப்போ சொர்க்கத்தில் உள்ள அந்த இலை கலைகளை பிடுங்கி தங்களுடைய அந்த மானத்தை மறைக்க முற்படுகிறார்கள். அப்போ இந்த வசனத்தின் விளக்க உரையில் சிலர்கள் இப்படி எழுதியுள்ளார்கள். ஆதம் ஹவ்வா ஆகியோருடைய உடலின் வெளிப்பகுதி
முழுவதும் நகம் போன்று இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப இதை எப்படி விளங்குறது? சுருக்கமாக நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பிறவி உறுப்புகள் தென்பட்டன என்பதற்கு பாலுணர்வு தலை தூக்கியது என்று வேறு சிலர்கள் கருத்து கொள்கிறார்கள். அப்ப இன்னொரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அது என்ன? உடலுறவு கொண்டு குழந்தைகள் ஈன்றெடுப்பதற்குரிய இடம் சுவர்க்கம் இல்லை என்பதால் அவர்கள் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது இன்னொரு கருத்து. சொர்க்கம் அதற்கு ஏற்ற இடம் இல்லை. சொர்க்கத்தில் நாம் எப்பொழுதும் நாமளாக இருப்போம். மனைவிகள் இருப்பார்கள், நிறைய மனைவிகள் இருப்பார்கள். நம்ம வாலிபமாகத்தான் இருப்போம். 33 வயசு, அது கூடவும் செய்யாது, குறையும் கூட செய்யாது. இதுதான் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை. எனவே அவர்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது, மானம் தெரிந்தது என்று சொன்னால் நாம் இப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஆதமுக்கு பெண் துணையை படைத்து அவருடன் வாழ்க்கை நடத்துமாறு இறைவன் கட்டளையிட்டதிலிருந்து துறவரத்தை இறைவன் விரும்பவில்லை என்றும் தெரிகிறது. இல்வாழ்க்கை ஆன்மீகத்திற்கு எந்த வகையிலும் தடை ஆகாது என்றும் அறிய முடிகிறது. இதெல்லாம் இந்த வசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட சட்டம். குறிப்பா இந்த வசனத்திலிருந்து இன்னொரு சட்டத்தையும் இப்படி எடுக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான்? அல்லாஹ் திருமுறையிலே சொல்லுகின்ற பொழுது வகுல்னா யா ஆதமுஸ்கும் வஅன்த வஸௌஜுக சொல்றான். ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் என்று சொல்லுகிறான். அப்ப நீங்களும் உங்களுடைய மனைவியும் இச்சோலையில் வசியுங்கள் என ஆணையும் முதல்ல ஆம்பளையே சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே. அதற்கடுத்து பெண்ணை, அவங்களுடைய மனைவியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ஆண் எங்கே குடியிருக்கின்றானோ அங்கேதான் அவனுடைய மனைவியும் குடியிருக்க வேண்டும். இது அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக பொதுவான ஒரு சட்டத்தை இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறான். மேலும் சொல்லுகின்ற பொழுது இன்னும் ஏராளமான விளக்கங்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து பேசுகிறான். அப்ப தொடர்ந்து பேசுகின்ற பொழுது அடுத்தடுத்து அதனுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். அல்லாஹ் அடுத்த வசனத்திலே எப்படி சைத்தான் அவங்களை அந்த பழத்தை திங்க வச்சான், அந்த மரத்தின் பக்கம் எப்படி அவர்கள் நெருங்கினார்கள் என்ற செய்திகளை அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.